ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட சச்சின் ரீரிலீஸ் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. முதல் 3 நாள் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் மட்டுமே 6 கோடியை தாண்டிடுச்சு. வேர்ல்டு வைடா 2-3 கோடிகள் இன்னும் அதிகமா இருக்கும். அண்ட் கில்லி ரீரிலீஸோட கம்பேர் பண்ணா கம்மி தான். அதாவது கில்லி படம் முதல் நாள்லயே தமிழ்நாட்டுல 4 கோடி வசூல் பண்ணுச்சு. ஓவரால் வேர்ல்டு வைடா 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு. சச்சின் ஓவராலா ஒரு 10 to 15 கோடி கலெக்ட் பண்ணும் போல. வரும் வாரங்கள்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா கில்லி ரீரிலீஸ் பாத்தீங்கன்னா பல வாரங்கள் ஓடிச்சு. பட் அந்த டைம்ல தமிழ் சினிமாவில இருந்து எந்த படங்களும் பெருசா ஓடல. சோ தமிழ் சினிமா ரொம்ப மோசமா இருந்த டைம்ல தான் கில்லி வந்து காப்பாத்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதனால கில்லி அளவுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் நிறைய இடங்கள்ல குட் பேட் அக்லியே எடுத்துட்டுலாம் சச்சினை போடுறாங்க. அண்ட் அதுலயும் சச்சின் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இல்ல. பட் அப்போ மிகப்பெரிய ஹிட் ஆகலனாலும் இப்ப மிகப்பெரிய வெற்றி அடையும் போல. ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஜானர் இந்த அளவுக்கு ரீரிலீஸ்ல சம்பவம் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்கல. சீக்கிரமே தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, இயக்குனர் ஜான் அவர்களும் தளபதியை மாலையோட மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சச்சின் பட இயக்குனர் சச்சினுக்கு அப்புறம் ஒரு படம் தான் பண்ணாரு. அதுவும் பெருசா போகல. பட் ஆனா இப்போ ஒரு இயக்குனர் சசிகுமார் அவர்களை வச்சு ஒரு படம் பண்றாராம். சோ கரெக்டா இந்த டைம்ல அவருக்கு சச்சின் ரீரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸையும் கொடுத்துருக்கோம். சோ ஒரு நல்ல படம் பண்ணி இயக்குனரா கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் சச்சின் படத்தை தியேட்டர்ல பார்க்காதவங்க முடிஞ்சா பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு படத்துல போய் உட்காந்தீங்கன்னா ஊட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். நூன் ஷோ அண்ட் மேட்னி ஷோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் நான் ஈவினிங் ஷோ போனப்போ அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு சம்மர் சீசன்ன்றதே மறந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.